ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற நல்லா குளு குளுன்னு இருக்கக்கூடிய லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். லஸ்ஸியில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம லஸ்ஸியில் 4 ஃப்ளேவர் செய்ய போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதை நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த 4 ஃப்ளேவர் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு 3/4 லிட்டர் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம 4 கிளாஸ் இதில் செய்யலாம். இது வந்து விஸ்க் வச்சு இல்லைன்னா தயிர் கடையிற மத்து இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு ஓட்ட வேணால் நமக்கு தயிர் வந்து தண்ணி ஆகிடும். அதனால் நல்லா விஸ்க் வச்சு கடைஞ்சிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் கடைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதோட நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ இதோட 1 கப், அதாவது ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் இப்போக்கி போதும். இப்போ நம்மளோட தயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 4 வெரைட்டிஸ் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துக்கனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஓட்டிக்கலாம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த ஏலக்காய் வாசனையோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். அதே போல் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இதோட 3 முந்திரி, 3 பாதாம் ½ அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதாம் முந்திரி போட்டு ரெடி பண்ணி வச்ச லஸ்ஸியை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது மேலே அப்படியே பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரியை நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதாம் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் மெத்தட் பார்த்துடலாம். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மாங்காய் இருக்குல்ல, அந்த மாங்காயில் உள்ளே இருக்கிற பல்பை மட்டும் எடுத்து நல்லா துருவிக்கங்க. இல்லை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பழம் வச்சு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஸ்வீட் லஸ்ஸி இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நம்ம 4th மெத்தட் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு இடிக்கல் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 5-6 இலை புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு 1 பச்சை மிளகாய். இது வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும் இந்த லஸ்ஸி நமக்கு. 1 துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, சாட் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட வேணான்னா விட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் இடித்தாச்சு. நல்லா லைட்டாக கொரகொரப்பாக இடிச்சிருக்கோம். உங்களுக்கு வாயில் கடிப்படுறது பிடிக்காதுன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லஸ்ஸி ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி புதினா எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் பவுடர் சுகர், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச லஸ்ஸியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா குடிக்கிறதுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட 4 விதமான லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி லஸ்ஸி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.